ஜமாத்தே இஸ்லாமியின் மாநகர பொறுப்பாளர் சகோதரி ஃபாத்திமா பேசுகிறேன். இந்த பெண்கள் மீதான கொடுமைகளுக்கு எதிராக நாங்கள் இந்த பரப்புரையை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். சென்னையிலும் இந்த 10 நாளாக ஆகஸ்ட் 10 to 19 வரை இந்த பரப்புரையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பரப்புரையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பள்ளி கல்லூரிகளிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஃபோல்டர் மடக்கொலைகளை நாங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் நாங்கள் நாடகங்கள் மூலமாகவும் கட்டுரை போட்டிகளின் மூலமாகவும் இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது மாநிலம் தழுவிய அளவில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. பெண்களுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வாக நாங்கள் இதை தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இன்று ஏராளமான பெண்கள் நாங்கள் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த பெண்கள் ஜமாத்தே இஸ்லாமி அப்படிங்கிற மகளிர் அணியில் பல்வேறு நாட்டில் நடக்கக்கூடிய சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் ஆபாச எதிர்ப்பு வாரம், வரதட்சணை எதிர்ப்பு வாரம், மது எதிர்ப்பு வாரம், இப்படி பல்வேறு எதிர்ப்பு பிரச்சாரங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சாரங்களின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும், மக்கள் அந்த சமூக தீமைகளிலிருந்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கம். இது வெறும் முஸ்லிம்களாகிய எங்களுக்கு மட்டுமாக இல்லாமல் நாட்டு மக்கள் அனைவருக்குமாக இந்த செய்தியை நாங்கள் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று கூடியிருப்பது பெண்களின் பிரச்சனைகளுக்காக, பெண்களின் பிரச்சனைகளுக்கு எதிராக, நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக நாம் குரல் கொடுப்பதற்காக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். பெண்களை வானலாக புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம், அதே நேரத்தில் அந்த பெண்களை இங்கு குற்றமாகவும் போக பொருளாகவும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக எதற்காக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம், நம்மளுடைய பொறுப்பு என்ன, நம்மளுடைய கடமை என்ன என்பதை நாம் உணர வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் இதற்காக இந்த பரப்புரை இயக்கம் என்பதை எனக்கு முன்னால் பேசிய இந்த பரப்புரையுடைய அமைப்பாளர் சகோதரி சாஜிதா அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதுபோல் ஜமாத்தே இஸ்லாமி பல்வேறு பரப்புரைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. மக்களுக்கு அதனுடைய கொடுமைகளிலிருந்து நாமும் காக்க வேண்டும், நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக இப்படிப்பட்ட பரப்புரை இயக்கத்தை தமிழக அளவில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கு நாம் பிரச்சனைகளை பேசுவதற்காக நாம் ஒன்று கூடவே இல்லை. இன்றைக்கு பெண்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் கணக்கிட்டால் கருவிலிருந்து மரணம் வரை அவர் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் கொடுமைகளையும் நாம் அன்றாடம் பேசிக் கொண்டிருக்கிறோம், பார்த்துக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனைகளையே பேசிக் கொள்வதனாலும் உரிமைகளை நாம் கேட்பதனாலும் மட்டும் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு வராது, அதற்கான தீர்வும் இருக்காது என்பதை நாம் புரிய வேண்டும். நாம் எவ்வாறு இதிலிருந்து நாம் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம் மக்கள் நம்முடைய சிந்தனை மாற்றம் ஏற்படாமல் நம்முடைய சமூகம் மாற்றம் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. முதலில் நம்முடைய சிந்தனை மாற வேண்டும். நாம் எதற்காக படைக்கப்பட்டோம், எதற்காக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய பெண்களாகிய நம்மளுடைய பொறுப்பு என்ன என்பதையும் நாம் உணர வேண்டும். இன்று பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக இந்த பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பற்ற நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடம் வகித்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு அவலமான ஒரு செய்தி! இதை நாமும் பெண்களாகிய நாமும் என்ன பண்றோம், வாட்ஸ்அப்பின் மூலமாகவும் மற்ற செய்திகளின் மூலமாகவும் பேச்சுகளின் மூலமாகவும் நாம் பரப்பிக் கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு இல்லாத ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். பிரச்சனைகளை பேசிக்கொண்டே இல்லாமல் தீர்வை நோக்கி நாம் நடைபெற வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் சமூகத்தில் அரசுக்கு பெரும் பங்கு இருப்பது என்பதை வெல்ஃபேர் பார்ட்டியுடைய தலைவி அவர்கள் கூறினார்கள். அவர்கள் 3 விஷயங்களை சொன்னார்கள். அரசுக்கும் தனி மனித ஒழுக்கத்தின் நிகழ்வு எப்படி இருக்க வேண்டும், இன்னும் மீடியாக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டார்கள். இந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுதான் முக்கிய காரணம். இதைதான் இஸ்லாம் கூறுகிறது, மது தீமைகளின் தாய். அப்ப எங்கு பார்த்தாலும் வீதிக்கு ஒரு கடை என்று எங்கு பார்த்தாலும் மதுக்கடைகளை திறந்து விட்டுக் கொண்டு ஆபாச செய்திகளையும் ஆபாசங்களையும் வலைதளங்களையும் டிவிகளையும் செய்தித்தாள்களையும் வளர விட்டுக் கொண்டு அதை பார்த்த மக்கள் தவறு செய்யும் போது நாம் தீமைகளை தடுப்பது எவ்வாறு முடியும்? அதை
ஒழிப்பதற்காக நாம் மதுவை முற்றிலுமாக ஒழிப்பதற்காக நாம் பாடுபட வேண்டும். இந்த அரசாங்கமும் அதற்காக எனது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆபாசம் பெண்களுக்கான பாதுகாப்பு அளிப்பதில், மான பாதுகாப்பு அளிப்பதில் அரசு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆபாசம், வக்கிர உணர்வு, வன்முறை ஆகியவற்றை தூண்டும் திரைப்படங்கள், நீலப்படங்கள், வலைதள காட்சிகள், நூல்கள், இதழ்கள், நடனங்கள் ஆகியவற்றை அரசு தடை செய்ய வேண்டும். பாலியல் வன்முறைக்கு வித்திடும் காரணங்களை அகற்றாமல் பெண்களுக்கு எதிராக பாலியல் கொடுமைகளுக்கு தீர்வு காண முடியாது. இந்த தீமைகள் அரங்கேற காரணமாக இருப்பது, மீண்டும் கூறுகிறேன், மது மது மது. இந்த மதுவினால் தான் இத்தனை பிரச்சனைகளும், இன்னும் தனி மனித ஒழுக்கம் இல்லாததனால் தான் இத்தனை பிரச்சனைகளும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இறைவனுக்கு பயந்தவர்களாக, இறைவனை அஞ்சி வாழக்கூடிய ஒரு தனி மனித சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது பெண்களாகிய நம்முடைய முக்கிய கடமையாக இருக்கிறது. இது தாரக மந்திரமாக நாம் எடுத்துக்கொண்டு பெண்களாகிய நாம் இதற்காக நாம் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவதற்காக நாம் பாடுபட வேண்டும். அடுத்ததாக வறுமையற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும். வறுமையின் கோரப்பிடிதான் எனது இன்னைக்கு கொலை, கொள்ளை, மற்ற எல்லா நிகழ்வுகளிலும் ஈடுபடுகிறது. அப்ப வறுமையில் இருந்தும் காப்பாற்றுவதற்காகவும், அவர்களுக்கு சரியான முறையில் வேலை வாய்ப்பு, அவர்களுக்கு சுகாதாரம், பொருளாதார வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் இந்த சமூகம், இந்த அரசு எனது கை கொடுக்க வேண்டும். சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனைகள் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். எங்கோ வடநாட்டில் ஒரு பிரச்சனை என்று பார்த்தோம். முன்னாடி பேசிய சகோதரிகள் சொன்னார்கள், வடநாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, அங்குதான் ஒரு 8 வயது சிறுமி பாதிக்கப்படுகிறாள் என்று நாம் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் சற்றே அப்படியே வட மாநிலத்திலிருந்து இறக்கப்பட்டு இன்று நம்மளுடைய அண்டை ஊர்களில், அண்டை நாடுகள், அண்டை தெருக்களில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக, நம்முடைய பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக மாறிவிட்டது. ஏன்? இதுக்கு காரணம் என்ன? நாமும் இந்த பிரச்சனைகளையும் இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் நாம் ஒரு செய்தியாக பார்த்ததுதான் காரணம். நாம் எனவே அவ்வளவு பிரச்சனைகள் நடந்த போது கூட நாம் என்ன பண்ணல, நாம் என்ன செய்யவில்லை என்றால், நாம் ஒரு போராட்டம், எந்த ஒரு எதிர்ப்போ நாம் தெரிவிக்காததனால்தான் இன்னைக்கு டிவி விளம்பரங்களில் இருந்து பல்வேறு ஆபாச நிகழ்ச்சிகளை நாம் பார்த்துக் கொண்டு அமைதியாக தான் இருக்கிறோம். அதற்கு எந்த ஒரு எதிர்ப்பு, பெண்களாக நாம் எந்த ஒரு எதிர்ப்பு குரலும் கொடுக்காததனால் இந்த தீமை எங்கெங்கோ அரங்கேறி இன்று நம்முடைய அயலாருடைய வீடுகளில் வந்து நிற்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கும். இப்ப அரசாங்கம் இந்த சட்டங்கள், நாங்கள் கமிஷனரை சந்திக்கும் போது அந்த கமிஷனர் சொன்னாரு, இப்படி பல பிரச்சனைகள் இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது, நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை கமிஷனர்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, உங்களால என்ன முடியும்? இப்ப அயலாவர்கள் நடந்த இதுக்காக நாங்க 22 பேரை உடனடியா நாங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட்ல நாங்க வச்சிருக்கிறோம், அதுதான் எங்களால செய்ய முடியும் அப்படின்னாங்க. இது மட்டும் இல்ல, அவர்களுடைய அந்த தண்டனையை கடுமையாக்கப்பட வேண்டும். அந்த தண்டனை கடுமையாக்கப்பட்டு அவர்களுக்கு குற்றங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும், குற்றங்கள் உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும். அந்த குற்றங்கள் உடனடியாக கொடுக்கும் போதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்கும். அப்ப பெண்களுக்கு எதிரான அநீதிகளை களைய அதனுடைய வழிகளை மட்டும் இல்ல, நம்ம ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஆணாதிக்க சிந்தனை அகற்றப்பட வேண்டும். பெண்களை அற்பமாக, இழிவாக, சுமையாக, போகப்பொருளாக பார்க்கும் நிலை மாற வேண்டும். குடும்பம் வேண்டாம், கட்டுப்பாடற்ற பாலியல் சுதந்திரம், இனப்பெருக்க சுதந்திரம், ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரியானவர்களே என்ற கருத்துகள் பெண்களின் பிரச்சனையை தீர்க்க வல்லது பிரச்சனைகளை மேலும் சிக்கலாக்கின என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு சமூக, பொருளாதார, ஆன்மீக உரிமைகளை வாயளவோ பேசுவதோடு இல்லாது நடைமுறையில் வழங்கப்பட வேண்டும். மாதிரி மான பாதுகாப்பு இன்றைய அரசாங்கம் உறுதி செய்யப்பட வேண்டும். பாலியல் வன்முறைகளுக்கு வித்திடும் சூழ்நிலைகள் அகற்றப்பட வேண்டும். வறுமை மற்றும் மது அகற்றப்பட வேண்டும். பெண்களுக்கு கல்வியும் பொருளாதார சுதந்திரமும் வழங்கப்பட வேண்டும். சட்டம் உறுதியாக செயல்பட வேண்டும். அந்த சட்டத்தை சரியான முறையில் சொல்லிவிடுவதற்கு நாமும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அன்பும் அறனும் சார்ந்த தனி மனிதர்களை உருவாக்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக் கொள்கிறேன். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டுவது, இதில் ஆண்களும் இணைந்து செயல்பட வேண்டும். ஆண்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். மதுவும் ஆபாசமும் ஒழியாமல் மங்கையரின் துன்பத்துக்கு முடிவில்லை. சட்டமே பெண்களை காத்திடு, சமூகமே பெண்ணை மதிப்பிடு. நிறுத்து, உடனே நிறுத்து. பெண்களை வதைப்பதை உடனே நிறுத்து என்ற கோரிக்கையோடு பெண் சமூகத்தை ஒரு உன்னத ஒரு சந்ததிகளை உருவாக்க வேண்டிய ஒரு உன்னத பொறுப்பு பெண்களாகிய நமக்கு இருக்கு. நாம் தனி மனித ஒழுக்கத்தை நாம் சரி செய்யும் போதுதான் நாம் குடும்பத்தை
ஏற்படுத்த முடியும். மகளிர் அணி சார்பாக நாங்கள் இந்த கேம்பெயினை இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இந்த கேம்பெயின் தமிழ்நாடு முழுவதிலும் நாங்கள் பண்ணுறோம். இது ஆகஸ்ட் 10லேருந்து 11லேருந்து 19 வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இது எதுக்குன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு வரணுன்றதுக்காக தான். ஏன்னா நமக்கு சிந்தனை மாற்றம் வராத வரைக்கும் இந்த சமூகத்தில் எந்த சிந்தனை மாற்றத்தையும் நம்ம கொண்டு வர முடியாது. அதனால் மக்கள்கிட்ட சிந்தனை மாற்றத்தை கொண்டு வரணும். ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இரு பாலர்களுக்கும் நடுவில் நாம் அந்த விழிப்புணர்வை கொண்டு வரணுன்ற அந்த நோக்கத்தில் தான் இந்த கேம்பெயின் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது புதுசு இல்லை. ஜமாத்தே இஸ்லாமியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பல இந்த மாதிரி சமூக சிந்தனையோட சமூகத்தில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் பல கேம்பெயின் பண்ணியிருக்கோம். மதிய எதிர்ப்பு, ஆபாச எதிர்ப்பு, இந்த மாதிரி வரதட்சணை எதிர்ப்பு, இது மாதிரி நிறைய விஷயங்களை எப்போவுமே கையில் எடுத்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜமாத்தே இஸ்லாமி. மக்களெல்லாம் இதை ஒரு இஸ்லாமிய அமைப்பு மட்டும் நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி மக்களுக்கு சேவை செய்கின்ற சமூக சிந்தனையோடு செயல்படுற ஒரு அமைப்பாக இருக்கிறனால ஒவ்வொரு சமயங்களிலும் இது போல் இந்த மாதிரி சீர்கேடுகள் வரும்போது மக்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நாங்கள் இதை செயல்பட்டுருக்கோம். அதன் அடிப்படையில் தான் இப்போவும் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கின்ற இந்த கொடுமைகளுக்கு எதிராக களத்தில் போய் நாங்கள் பணியாற்றி ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து அவங்கக்கிட்ட இதுக்கான விழிப்புணர்வு கொடுத்தோம். அதனுடைய இறுதியாக தான் இன்றைக்கி கூட இந்த பேரணிக்கான ஏற்பாடுகளை செஞ்சு நாங்கள் நடத்தி முடிச்சிருக்கோம். காவல்துறை, சட்டத்துறை, இன்னும் மீடியாக்களுக்கும் இது சார்ந்த பொறுப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அவங்க கண்டிப்பாக பெண்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் அவங்களுக்கு முக்கிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா மீடியாவாக இருந்தால் ஆபாச விஷயங்கள் மற்ற விஷயங்களுக்கு எப்படி தடை செய்யலாம், அதுலேருந்து எப்படி பாதுகாக்கணுன்ற அந்த பொறுப்புணர்வு அவங்களுக்கு இருக்குது. இன்னொன்று கவர்மெண்ட் கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எங்களுக்கு மதுவை தடை செய்யுங்க. ஒரு தந்தையே குழந்தைய யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த மது தான் மொத்த இதுக்கும் ஆணிவேராக இருக்குது. அதனால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு இதை ஜமாத்தே இஸ்லாமி மகளிர் அணி சார்பாக பெரிய ஒரு ரெக்வஸ்ட்டாக நாங்கள் வைக்கிறோம். மதுவை தடை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெண்ணுக்கு எதிரான கொடுமைகளுக்கு குரல் கொடுப்போம். மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், அசோசியேஷன் ஆஃப் விமென்ஸ் ரைட்ஸ், நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் விமென், ரெயின் என்று சொல்லக்கூடிய அகெயின்ஸ்ட் ரேப், அபியூஸ், இன்செஸ்ட் நேஷனல் நெட்வொர்க், இது போல பெண்களுக்காக ஏராளமான அமைப்புகள் இருந்துதான் என்ன பயன்? நம் முன்னோர்கள் காலத்தில் பெண்களை கண்ணியமாகவும் மதிப்புடன் நடத்தும் பழக்கம் இருந்தது. நவீன வளர்ச்சியில் உச்சம் தொட்ட நம் இன்று பெண்களை காட்சி பொருளாக மட்டுமே பார்க்கப்படுகிறார்கள். வேலுநாச்சியார், ஜான்சிராணி போன்றவர்கள் ஒரு தனி பெண்ணாக இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த இந்த நாட்டில் இன்று பெண்ணை பற்றி பெண் என்றாலே அவளை இழிவாக பேசுவதும் நடத்துவதும் அவளை ஒடுக்குவதும் அடக்குவதும் என பல சம்பவங்கள் வாடிக்கையாக ஆயிற்று. பெண்ணுக்கு எதிரான வன்முறை என்பது எல்லா வரைமுறைகளையும் கடந்தது, எல்லா மட்டத்திலும் நியாயப்படுத்தப்படுகிறது. அவளுக்கு 8 வயது கூட நிரம்பவில்லை. அவளுடைய சமூக பொருளாதார நிலைமையும் மிகவும் மோசமானதாகவே இருந்துச்சு. குருவை மேய்ச்சலை தவிர அவருக்கு வேற எந்த வேலையும் தெரியாது. அவள் வாழ்வில் ஒன்றை மட்டுமே அறிந்தவளாக இருந்திருந்தாள். இந்த நாட்டில் ஓடக்கூடிய ஆறுகள், இந்த நாட்டில் உள்ள மலைகள், இயற்கை வளங்கள் என பெண்ணாய் சித்தரித்து வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்துதான் என்ன பயன் இருக்கு? அந்த சிறுமிக்கு 8 வயது மட்டுமே. அந்த 8 வயதுல அவள் வல்லுணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறார். அதற்கு பிறகு எத்தனை போராட்டங்கள் நடந்துச்சு, எத்தனை கைதுகள் நடந்தது. சரி, அது ஏதோ ஒரு மூலையில காஷ்மீர்ல ஒரு பள்ளத்தாக்குல ஒரு காட்டுக்குள்ள நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு வச்சுக்கொள்வோம். கேபிட்டல் சிட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய புதுடெல்லியில் என்ன நடந்தது? புதுடெல்லியில் மக்கள் பரபரப்பாக இருக்கும் அந்த நாளில் போக்குவரத்து நிறைந்த அந்த சாலைகளில் ஓடிக்கொண்டிருக்கும் பேருந்தின் அடைக்கப்பட்ட கதவுகள் ஒரு கூட்டு கும்பலின் பிடியில் சிக்கிய 23 வயது மாணவிக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்முறை. அதிலேயும் அவள் சாகரிக்கப்படுகிறாள். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அவள் 8 வயது குழந்தை பிணமாக மீட்கப்பட்டால், இவள் 23 வயது பெண் மீட்கப்பட்டு பிணமானாள்.
இவ்வளவுதானா அப்படின்னு பார்த்தா நாம இங்கு கூடி இருக்கக்கூடிய இந்த மாலை பொழுதுல ஏதோ ஒரு நாட்டுல, ஏதோ ஒரு நகரத்துல, ஏதோ ஒரு மூலையில, ஏதோ ஒரு கல்வி நிலையங்களிலும் வழிபாடு தலங்களிலும் மாணவர்களால், முதியவர்களால், நம்பிக்கைக்குரியவர்களால், தலைவர்களால், கடவுள் அவதாரங்களால் பெண்கள் வயது பாகுபாடின்றி வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சென்னை பெண்களுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பாதுகாப்பு என இந்த நாடே நம்மை பாராட்டியது. ஆனால் அயனாவர சிறுமியின் அதிர்ச்சி செய்தி ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்ன செய்வது? இதெல்லாம் தடுக்கவே முடியாதா? எத்தனை சட்டம் போட்டும் இந்த குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பெண்களை ஆண்கள் தங்களுடைய உடைமையாகவும் ஒரு காட்சி பொருளாகவும் மட்டுமே பார்க்கிறார்கள். அந்த நிலை மாறி தன்னை போன்ற ஒரு உணர்ச்சி உள்ள ஒரு உயிராக கருதும் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தப்பட வேண்டும். நாம் இதனை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றே நினைக்கிறேன். உலக அளவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளில் இந்தியா முதன்மை இடத்தை அடைகிறது. பெண் என்பவள் மதிக்கப்பட வேண்டும். எத்தனை காலம்தான் பெண்ணுக்கு எதிரான இந்த அடக்குமுறையை ஒரு செய்தியாகவே நம்ம கேட்க போறோம்? நமக்கு எதிராக நிகழும் இந்த வன்கொடுமைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் நாம் தான் பேச வேண்டும், நாம் தான் குரல் கொடுக்க வேண்டும். வன்முறைகள் நம் அண்டை வீட்டிலோ இல்ல உறவினர்கள் வீட்டிலோ இன்னும் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுப்பதிலும் கண்டிப்பதிலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுப்பதிலும் கண்டிப்பதிலும் மாணவிகளுக்கு பெரும் பங்குண்டு என்று நம்புகிறேன். Facebook, வாட்ஸ்அப்பில் மட்டும் நம் உணர்ச்சிகளை கமெண்டாக பதிவு செய்வதை அதோடு நிறுத்திவிடாமல் இதற்கு தீர்வு கிடைக்கும் வரை நம் அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும். சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். Our first Prime Minister of India says, "You can tell the condition of a nation by looking at the status of its women. If you educate a woman, it's equal to educating a society" என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். நம்ம மீடியா நான் இஷ்யூக்கு ஒரு இஷ்யூ மாதிரி இப்போ ட்ரிபிள் தலாக் எடுத்தாங்க. அது ட்ரிபிள் தலாக் பார்த்தாக்கா நீங்கள் ஒரு 2% கூட இல்லை, வெரி லெஸ் கேசஸ் இருக்குது. இது அட்ராசிட்டிஸ் இப்படி கடுமை நடக்குது, ரொம்ப நிறையா இருக்குது, எத்தனை உயிர் போயின்னு இருக்குது. அதனால எத்தனை உயிர் போயிருக்குது, அதுக்கு ஒன்றும் நம்ம லா இல்லை, ஒரு ஆக்ட் இல்லை, ஒரு இது செய்யலை. இது சின்ன இது எடுத்துக்குன்னு ஒரு 2% இருக்குது இஷ்யூக்கு எடுத்துக்குன்னு ஒரு பெரிய இஷ்யூ செஞ்சுன்னு இருக்கிறாங்க. இதுக்கு கொஞ்சம் கூட பார்க்கறது இல்லை. அதனால நம்ம எல்லாம் ரிக்வெஸ்ட் செய்கிறோங்க, உங்களுக்கு எல்லாம் மீடியா இதுக்கு கரெக்ட் ரெப்ரசன்ட் செய்யுங்க. இஷ்யூஸ்க்கு எடுத்து பெண்கள் மேலே நடக்குது கொடுமைக்காக நீங்கள் கூட நம்ம கூட குரல் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ். பாதுகாப்பு வேணும்.